அவனோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டே ஒரு பொண்ணால அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு ட்ரை. பார்வதியால அவரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிற சித்தரிக்கிற ஒரு நரேட்டிவ் வந்து வெரி ராங். அது வந்து ஒரு பெண் எல்லா இடத்துலயுமே வந்து அவர் விக்டிம் மாறா வரும்போது அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. சந்திரா வெர்சஸ் பாரு அப்படின்னு வரும்போது ராவா அன்பில்டர்டா இருக்காங்க. இன்னொருத்தருக்குலாம் வந்து எனக்கு வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு சாஃப்ட் கிளவ் ட்ரீட்மெண்ட் ஏன் இருக்கு? பாருன்னு வரும்போது மட்டும் ஏன் வந்து ஒரு ஹார்டா முன்னாடியே அவங்கள வந்து அங்க உள்ள வந்து டார்கெட் பண்ண விதம், நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேக்குறது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னா என்ன? பொண்ணுன்னா யாரு? பொண்ணுன்னா எப்படி நடந்து? நடிகை வினோதினி ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவதுங்க, பார்வதி எவிக்ட் ஆகி வெளியில் வரப்பொழுது எல்லாருமே வந்து பட்டாசு வெடிச்சு கேக் வெட்டி கொண்டாடும் பொழுது இருக்கிற எல்லா சினி செலிபிரிட்டிலேருந்து எல்லாருமே வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடும்பொழுது எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவாக ட்வீட் போடும்போது ஒரே ஒரு ட்வீட் மட்டும் வந்து பாருக்கு ஆதரவாக இருந்துச்சு. அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வினோதினி அப்படிங்கிற ஒரு நடிகை, ரொம்ப ஒரு திறமையான நடிகை. ஸோ இவங்க இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. இதில் வந்து சம்திங் வந்து ஒரு இது இருக்குது, இது தப்பு, ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறது அளவுக்கு வந்து அங்கே ஒன்றும் பெரிய தேச குற்றம் பண்ணல, உங்களோட கேமுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து மொபைல் வழியாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதில் வந்து சொல்லியிருக்க கருத்துக்கள் என்ன, அதில் எது நமக்கு உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துங்க பார்வதி கம்முருதின் அப்படிங்கிறது வந்து பிரித்து பேசுகிற வீடியோ. அதுக்காக வந்து நான் ரெண்டு பேரில் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கம்முக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு விஜய் டிவியில். ரெண்டு பேருமே யூஸ் அண்ட் த்ரோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வெளியேறி எவிக்ட் ஆகும்போது ஒரு கண்டஸ்டண்ட்டை மட்டும் மிக ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக அங்கே இருக்கிற ஹோஸ்ட் பேசியிருக்காரு. விஜய் டிவி பிளான் பண்ணியிருக்கு, வெளியில் மக்கள் பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு தப்பு ஒன்று நடக்குது நண்பர்களே. கார் டாஸ்கில் எட்டி உதைக்கிறாங்க, கீழே விழுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி வராரு. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி என்ன பேசினாரு அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப போயிட்டு ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதில் கம்முருதினை திட்டினதை விட, அதாவது தப்பு பண்ண கம்முருதினை திட்டினதை விட பார்வதியை ஒரு படி மேலே போயிட்டு திட்டி இருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவர் எப்படின்னா, கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி தப்பு பண்ணவர, நான் அதுக்காக கம்முருதின் தப்பு பாரு கரெக்ட்னு சொல்லலை, ரெண்டு பேருமே தப்பு, ரெண்டு பேருக்குமே வெளியில் வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ரெண்டு பேருக்குமே நான் பேசுகிறேன். பட் ஆனால் இவனுங்க எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க நல்லவங்க மாதிரியும் இன்னொருத்தவங்க வந்து கெட்டவங்க மாதிரியும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வினோதினி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் விஜய் சேதுபதி சொல்லுவார், உங்களுக்காக வந்து சாண்ட்ரா பேசியிருக்காங்க, பாரு நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கும் போது சாண்ட்ரா வந்து பேசியிருக்காங்க, சாண்ட்ராவுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஆதரவான எபிசோட், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யாருக்கிட்டங்க? ஒரு ஹோஸ்ட் பேசக்கூடிய பேச்சாங்க. கம்முருதின்ட்ட பார்வதி வந்து உங்களை வந்து தப்பாக பின்னாடி பேசியிருக்காங்க, அவங்களோட பர்சனலில் போயிட்டு தலையிடுறாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஒரு ஹோஸ்ட் இருக்கான தகுதிங்கிறது என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. பண்ணது தப்பு, நீ ரெட் கார்டு கொடுக்குற, அவ்வளோதான், ஓகேவா? அது உன்னோட சேனல் டிசிஷன், யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிக்கிற. அதுக்கப்புறம் நீ ஒரு விஷயம் பண்ணுறல்ல, நீ போயிட்டு வெளியில் போய் பாரு பார்வதி எவ்வளோ கெட்டவன் சொல்லி அவனை பற்றி பின்னாடி என்ன பேசுகிறான்னு பாரு. யார்? கம்முருதின்ட்ட சொல்கிறாரு திரு விஜய் சேதுபதி அவர்கள். கம்முருதின்ட்ட பார்வதி எவ்வளோ கேவலமான கேரக்டர், வெளியில் போய் பாரு, உன்னை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போகும்போது கூட ரெண்டு பேரையும் பிரித்து ரெண்டு பேர்ட்டையும் சண்டையை மூட்டி விட்டு இந்த ஆள் அனுப்பிவிட்டான். ஒரு ஹோஸ்டே இப்படி பேசும்பொழுது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்படின்னா வந்து கம்முருதினை வந்து பார்வதி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் புரிஞ்சுக்கிட்டு, திவ்யா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, யாரை வேணா கட்டிக்க. எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரிங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? யாரை வேணா கட்டிக்கோ, அவங்கள பண்ணிக்காதீங்க. வெளியில் கானா வினோத் இந்த ஒரு விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு அவரே வந்து ரெக்ரெட் பண்ணுவார். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேற. பட் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொன்னது தப்பு தான். நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்முருதின்ட்ட போகும்போது எல்லாரும் சொல்லி அனுப்பிடுறாங்க. பார்வதிக்கு கூட யாருமே வந்து நிற்கல, ஆனால் கம்முருதினுக்கு ஒரு 2-3 பேர் வந்து நின்னாங்க. பட் ஆனால் ரெண்டு பேருமே வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ரெண்டு பேருக்குமே நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நடந்த அரசியல், இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து பார்வதி தப்பு, கம்முருதின் கரெக்டு, அந்த இடத்துல வந்து பார்வதி இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணாங்க, அதனால வந்து ஒரு உதச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து கம்முருதின் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. தவறுனா ரெண்டு பேரும் தவறு தான்,
ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டீங்க. அனுப்பும்போது கூட அவங்களுக்குள்ள கோல் மூட்டி சண்டை மூட்டி விட்டுற வேலையை தான் திரு சேதுபதி அவர்கள் வந்து பார்த்து அனுப்பி விட்டாரு. இதுவா சார் ஹோஸ்ட்டுக்கு அழகு? கமலஹாசன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, எவ்வளோ டீசென்ட் டெக்கோரன்சி, எந்த அளவுக்கு வந்து கண்டஸ்டன்ட் ரெஸ்பெக்ட் கொடுப்பாருன்னு தெரியுமா கமலஹாசன் அவர்கள். கண்டஸ்டன்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும் போது கூட அவங்களுக்கு மேலே தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கவே கிடையாது. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு நான் செம்மையா கிழிகிழின்னு கிழிச்சேன் கமலஹாசனை. அந்த டைம்ல நான் வேற ஒரு சேனல்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப கிழிகிழின்னு கிழிச்சேன். பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இவர் யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினா. ஆனா ஒரு இடத்துல கூட பிரதீப்போட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி அவர் பேசி கொடுக்கல. ரெட் கார்டு கொடுத்தாரு, அது தவறு. ஆனா பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய விமர்சனம் ஆச்சு. எந்த இடத்துலயும் பிரதீப் வந்து இப்படி, பிரதீப் அப்படி, அவன் ஒரு பொம்பளை தப்பான இப்படி அவன் போயிட்டு என்ன நடந்துச்சு அந்த டைம்ல வந்து பாத்ரூம்ல போயிட்டு ஏதோ பார்த்தானானுங்க, ஏதோ வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது இது பண்ணாங்க, ஏதோ சொன்னாங்க, ட்ரெஸ் இது பண்ணலாம், ஏதோ பெண்களுக்கு அச்சுறுத்தலாக நடத்துறாங்களே. அந்த இடத்துல கூட கமலஹாசன் பிரதீப்பை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாம அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பிடிக்கல, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்தாரு. தவிர உங்களை மாதிரி ரெண்டு பேரையும் அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை நோண்டி அதுல விமர்சனம் வச்சு வெளியில அனுப்பல. இதனோட வெளிப்பாடு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இந்த சொசைட்டி எப்படி தெரியுமா நண்பர்களே, ஒருத்தவங்க ஒரு பெண் அப்படின்னு வச்சுங்களேன், பெண் ஆண் அப்படின்னு தான் இந்த இடத்துல வருது, அதனால அதுக்கு வரேன். ஒரு பெண் அப்படின்னா சாந்தமா அமைதியா அழகா வீட்டோட உட்காந்துருந்தா அவள் நல்ல பெண். இதுவே அதே பெண்ணு போல்டா ஸ்ட்ராங்கா யாரை எதிர்த்து கேள்வி கேட்பா, எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுவா அப்படின்னா அவள் கெட்டவன். அதானே இப்போ இந்த விஷயத்தில் அதான் நடந்திருக்கு. இப்போ பார்வதியை வந்து ஏன் கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, மக்கள் ஏன் கெட்டவங்களா பார்க்குறாங்க தெரியுமா? அவள் போல்டா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கிறா, பயப்பட மாட்டா, யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசுறா. இதுதான் பிடிக்கல. இது வந்து எப்படின்னா லிட்டரலா ஆணாதிக்கம் சொல்லலாமா? அப்படிதான் பார்க்குறாங்க. இப்போ பார்வதி அரோரா எடுத்துங்களேன். இப்போ அரோரா ரொம்ப சாந்தமானவங்க. உள்ள வரும்பொழுது அரோரா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நான் வந்து வெளியில வந்து நான் வந்து ஒரு தொழில் ஒரு பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால வந்து உள்ள என்னோட இமேஜை மாற்ற போறேன் அப்படின்ட்டுலாம் வரல. ரியாதா தான் சொன்னாங்க. ஆனால் உள்ள போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என் இமேஜை மாத்திரம் அதெல்லாம் இல்லை, நான் காசு சம்பாதி வந்திருக்கேன், எனக்கு பணம் தான் முக்கியம். இப்போ அவருடைய எக்ஸ் வெளியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவள் வந்து ஃபீலிங்ஸ்லாம் மரியாதை கொடுக்க மாட்டா, காசு தான் முக்கியம்னு சொல்லுவா. இந்த விஷயத்த அரோரா உள்ள என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இடத்துல கேட்பாங்க, நீ வின் பண்ணுற ஐடியா இல்லை, எனக்கு வின் பண்ணுறதுலாம் தேவையில்லை, எனக்கு பணம் சம்பாதிக்கணும், நான் இருந்து காசு சம்பாதிச்சுட்டு போகணும். இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அன்னை தெரசாவாக இருக்காங்க. டே ஒன்ல இருந்து வெறும் காசுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அன்னை தெரசாவாக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பேச மாட்டாங்க, கத்தி போல்டா பேச மாட்டாங்க, சாஃப்டா அப்படியே செல்லமா பேசுவாங்க. அதனால அவங்க நல்லவங்களாயிட்டாங்க. போல்டா பேசின பார்வதி, ஒரே ஆண்கிட்ட மட்டும் பழகின பார்வதி இங்க வெளியில தப்பானவளா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது யாரோட வேலை? இதை தான் வினோதினி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா போல்டா இருந்தா அவ தப்பானவன், அதனடா அப்படிதான் வந்து பொது புத்தி இருக்கு எல்லாருக்குமே. பொதுமக்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா தெளிவா ஒரு பொண்ணு பேசுறா, இவ என்ன இப்படி பேசுறா, பஜார் ஏற்பா போல இருக்கு, இவெல்லாம் வந்து அப்படிங்கிற ஒரு பொது புத்தி. இப்போ விஜய் பார்வதி எடுத்துக்கிறாங்க. விஜய் பார்வதி பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சொசைட்டியான விஷயம், அதாவது வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நிறைய இடத்துல வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இர்ஃபான் ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு குண்டை. ஸோ அந்த ஆள் வந்து ஒரு டைம் வந்து ஏழைகளுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காரில் உட்காந்துக்கிட்டே மக்கள் வந்து கையை உள்ள விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து ஃபுட்டை வந்து உள்ள கையை விட்டு வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலைட்டா அந்த இர்ஃபானோட ஒய்ஃப் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்த விமர்சனத்தில் விஜய் பார்வதி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, நிறைய வீடியோ இர்ஃபானுக்கு எதிராக வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ உள்ள வந்து விஜய் பார்வதி வந்து ஹேட்ரடுக்கு உள்ளாகும் போது இதே இர்ஃபான் வியூ, நான் சும்மா இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் நிறைய பார்வதிக்கு எதிராக வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ கீழே வந்து இவன் கமெண்ட் போட்டிருக்கான், இர்ஃபான் வியூ வந்து கமெண்ட் போட்டிருக்கான் சப்போர்ட் பண்ணி. பாருக்கு எதிராக அபோஸ் பண்ற ஒரு வீடியோவில் கீழே வந்து இவன் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கான். ஓகே, இப்போ இது எப்படி திரும்பி இருக்கு அப்படின்னா, விஜய் பார்வதி வெளியில் இருக்கும்போது எந்தெந்த அநீதிகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தானுங்களோ அந்த அயோக்கியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றானுங்க. ஏதோ ஒன்று லிட்டரலா பண உதவி கூட பண்ணிடலாம்ல, இவங்களை பத்தி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, இவங்களை பத்தி முடிஞ்ச அளவுக்கு அடிங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம்ல. இதெல்லாம் யூகம் தான், இது உண்மையா நல்லா எனக்கு தெரியாது, இது ஒரு யூகம் தான். நான் சொல்றது
வினோதினி சொன்னதை வச்சு இவங்க சொல்றதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் என்னால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. இவங்க எவ்வளோ பேரை வந்து எவ்வளோ விஷயத்துக்கு குரல் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அயோக்கியர்கள் எதிராக குரல் கொடுத்துருப்பாங்க, இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ சம்திங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. முழுக்க முழுக்க ஒரு பொண்ணா நீ திவ்யாலாம் சொல்லுவாங்க, நீலாம் ஒரு பொண்ணா, பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொண்ணுன்னா வந்து அப்படியே வந்து வீட்டோட வாசலோட சமைச்சிக்கிட்டு அடுப்படியில் இதோட இருக்கணும். பெண் அப்படிங்கிறது வந்து வீட்டை தாண்டி வெளியில் வந்துட்டா வந்து பெண் இல்லை, வீட்டை தாண்டி வெளியில் வரது கூட பிரச்சனை இல்லை, வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டா அவன் பெண் இல்லை, வெளியில் வந்து பேசிட்டா அவன் பெண் இல்லை. பெண் அப்படிங்கிறவ இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிமையாக இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட இது. அவங்களுக்கு எப்படின்னா பெண்ணுங்கிறவ அடக்க உடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அடிமையாக இருக்கணும், இது அவங்களோடது. ஆக்சுவலாக பெண்ணுங்கிற எப்படி இருக்கணும்னா போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். ஆண் எப்படி எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே பேசுகிறானோ அதே மாதிரி ஒரு பெண் எல்லா இடத்துலையுமே எல்லா மாதிரி இருக்கணுங்க. வினோதினி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, விராட் கோலி போயிட்டு ஒரு இடத்துல செஞ்சுரி போட முடியல அப்படின்னா அந்த இடத்துல அனுஷ்கா சர்மா வந்திருந்தாங்கன்னா அனுஷ்கா சர்மா வந்திருக்காங்க, அதனால தான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து குறை சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண்ணோட வெற்றி இருக்குன்னு சொல்கிறோமோ சேம் லைக் அதை மாற்றி இப்போ ஆணுக்கு தோல்விக்கு பின்னால் ஒரு பெண் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேகை வந்து ஒட்டி விடுறானுங்க. லிட்டரலாக அதுதான் உண்மை. இப்போது பார்வதி விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் வினோதினி சொல்கிறாங்க. இப்போது விஜய் பார்வதினா ஒரு மாதிரியும் மற்ற கண்டஸ்ட்னா ஒரு மாதிரிங்கிறது பார்க்குறாங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை நடந்தாலே அந்த இடத்துல பார்வதி இருந்தால் அது யார் சக்க நியாயம் இருந்தாலுமே அந்த பார்வதி தான் தப்பு அப்படிங்கிற ஒரு பொது புத்திக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வராடுங்க. இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சபரி வந்து கேம் ஆடும்போது கண்ணை அடித்து உடைச்சிருப்பான்ல, கண்ணை உடைச்சி ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருப்பான். அன்னைக்கு எல்லாருமே வந்து யாருமே பரிவு பார்த்து பார்வதிக்கு அந்த அளவுக்கு பண்ணலை. லிட்டரலாக என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, நான் அவள் கழுத்தை மிதிக்கலாம்னு இருந்தேன், அவள் காதை மிதிக்கலாம்னு இருந்தேன், அவள் மூஞ்ச உடைக்கலாம்னு இருந்தேன், இப்படி பேசியிருந்தானுங்க. இது எவ்வளோ பெரிய வயலன்ஸ் அடிச்சுட்டு இன்டென்ஷனாக இவன் வந்து அப்படியே சொல்கிறான்ல, இப்போ சாண்ட்ராவை இன்டென்ஷனாக தள்ளி விட்டாங்க, நான் தூக்கிட்டு ஓடி காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான்ல, நானும் இன்டென்ஷனாக தான் நீ பிளான் பண்ணுறேன், அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்டென்ஷனாக நீ பிளான் பண்ணி பார்வதி அடிக்கும்பொழுது அப்போ எங்கே போச்சு உன்னோட அறமும் உன்னோட மனித தன்மையும் உன்னோட ஹியூமானிட்டியும்? அப்போது பார்வதினா ஒரு மாதிரி, மற்றவங்கடா ஒரு மாதிரி. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் தான் அப்படி இருக்காங்கன்னா விஜய் சேதுபதி அதை விட ஒரு மடங்கு அதிகம். பார்வதினா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவார், மற்றவங்களாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவார். பாரு பேச வந்தா நீ பேசக்கூடாது அப்படின்பாரு, மற்றவங்க பேசினா பேசுங்க அப்படின்பாரு. பார்வதி சிரிச்சா நீ சிரிக்கக்கூடாது அப்படின்பாரு, அரோரா சிரிச்சா நீ சிரிங்க அப்படின்பாரு. இது எப்படிங்க இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் வச்சுக்கலாமா, பாகுபாடு? அப்படின்னா வந்து லிட்டரலாக வந்து ஒரு பொண்ணை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை வெளியில் மிகப்பெரிய வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் உத்தமனாயிட்டானுங்க. இப்போ வினோதினி மாதிரியான ஆளுகள்லாம் வந்து உண்மையுமே வந்து பாராட்டக்கூடிய வேண்டிய ஆளுங்க. ஏன்னா வந்து ஒரு செலிபிரிட்டியாக வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ பாருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து கெட்ட பேர் வந்துடுமோ? இப்போ எனக்கு எப்படி தானங்க வருது, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி தெரியுமா கமெண்ட்ஸ் வருது, யூடியூப்பில் வர்றதில்லை அந்த அளவுக்கு, ஃபேஸ்புக்கில் எப்படி தெரியுமா வருது, என்னை தனிப்பட்ட முறையில் என்னை பர்சனலாக வந்து திட்டுறானுங்க, எப்படி என்னை அசிங்கமாக பேசுகிறானுங்க. பார்வதி அதாவது பார்வதி சப்போர்ட் பண்ணிட்டாலே அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறானுங்க. இவனோட வாழ்க்கையை நோண்டி பார்த்தோம்னா அதை விட அழுக்கு வேற எதுவுமே இருக்காது. அவன் என்னை சொல்கிறான் நான் கெட்டவன் அப்படின்னு, என்னை கெட்டவங்கிறது இல்லாமல் என்னை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறானுங்க. நான் பேசுகிறேன், இந்த இவ்வளோ நேரம் பேசியிருக்கல, இதில் தான் ஒரு இடத்துல தனிப்பட்ட விமர்சனம் வச்சதுனா விஜய் சேதுபதி பேசும்போது திரு விஜய் சேதுபதி அவர்கள், வினோதினி மேடம், இப்படி நான் எல்லாரையுமே மரியாதை கொடுத்து தானே பேசுகிறேன், யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணல. உனக்கு எப்படி கருத்துரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கு கருத்துரிமை இருக்கு, எனக்கும் பேசக்கூடிய உரிமை இருக்கு, நான் பேசுவேன் என்னோட கருத்து. உனக்கு பார்வதி பிடிக்காது அப்படின்னா உன்னோட கருத்து. எனக்கு பார்வதி பண்ண ஆக்ஷன்ஸ் பிடிக்காது, அவங்க அன்னைக்கு நடந்துகிட்ட விஷயம் பிடிக்காத தவிர அவங்க ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஆள் தான் இந்த பிக் பாஸ் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. ஸோ அதை சொன்னா ஏன் உனக்கு பிடிக்கிறதா நீ போ, இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்றேன், கரெக்டுங்களா? இப்போ எல்லாருமே ஒரே ஆங்கிள் பார்க்குறானுங்க. இப்போ தப்புன்னா தப்பு, இது எப்படின்னா வந்து மேனிப்புலேட் ஆயிருக்கானுங்க. ஒருத்தவங்க சொன்னால் அவங்க மூலயமா வந்து எல்லாருமே வந்து மேனிப்புலேட் ஆகி அது தப்பானவங்க, அது அவங்க தூய்மையானவர்கள், தூய்மையானவர்கள். இவனுங்க எவனுமே டீப்பாக போய் அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. மேலோட்டமாக 2 ரீல்ஸை பார்க்குறது, அந்த ரீல்ஸ் மூலயமா வந்து சொல்லு விடுறது, இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க பொழப்ப. இதுவும் ஒரு பொழப்புன்னு பேசிட்டு இருக்கானுங்க. பார்வதி சாண்ட்ரா இந்த விஷயத்தில் வந்து இப்போ சாண்ட்ரா நல்லவங்களாக்கப்பட்டாங்க, பார்வதி கெட்டவங்களாக்கப்பட்டாங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான் நண்பர்களே. பாரு ரா அண்ட் ரியல், நடிக்க தெரியாது,
சாண்ட்ரா நடிப்பு திறமை உள்ளவர்கள், அதனால பார்வதி கெட்டவங்க, சாண்ட்ரா நல்லவங்க, அவ்வளவுதான். இப்படிதான் இந்த சொசைட்டி வந்து பார்க்குது. இதே மாதிரி சபரி அடிக்கும் பொழுது இதே மாதிரி நம்ம பார்வதி வந்து பேனிக் அட்டாக் விழுந்து இல்ல வந்து நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்து அப்படியே அழுது ஒரு டிராமா போட்டிருந்தா எங்க மக்கள் வந்து நம்பியிருப்பாங்க பார்வதியை. வாவ் வேற லெவல், என்னம்மா பாடுறா, என்ன ஆச்சு பாடுறா அப்படின்னு நம்பியிருப்பாங்க. பண்ணது வந்து ஆக்டிங் பண்ணது வந்து அந்த திறமை பார்வகிட்ட இல்லை. அவ வந்து ரொம்ப ரொம்ப போல்டு. எப்படின்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பும்பொழுது வெளியில் யாரையுமே பார்க்கல, அழுவல, ஃபீலிங்ஸ் இல்லை, தில்லா வெளியில் போனான். அவள் வந்து ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்களேங்க, யாராலுமே வந்து இது பண்ண முடியாது. இன்னைக்கு 2-3 பேர் வந்து சாண்ட்ரா வந்து ரோஸ்ட் பண்ண உடனே தேம்பி எழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ போய் லைவ்ல பாருங்க, எப்போ பார்த்தாலும் அழுகாச்சியாக தான் போய்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க மேடம். எப்போ பார்த்தாலும் அவங்க ட்ராமாவை இன்னும் முடிக்கல. அப்போது இப்படிதான் சொசைட்டி வந்து பார்க்குது. நடித்து ஊரை மாத்திரம் நல்லவ, அன்ஃபில்டரடா ஒருத்தவங்க ரா அண்ட் ரியல் இருந்தா அவங்க கெட்டவங்க. இதுதான் நம்ம சொசைட்டி திங்க் பண்றது, இதுதான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவோட உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.